வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம், சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கு பொருத்தமாக ஒரு மசாலா கிரேவி தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வானலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிருச்சு. 200 கிராம் அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றி கலந்து விட்டுடலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள். ஒரு 10 செகண்ட் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளியை கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு கலந்து விட்டுறலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை பொடி பண்ணி போட்டுக்கலாம். கசூரி மேத்திங்கிறது காஞ்ச வெந்தயக்கீரை தான். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட தக்காளி உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி ரெடி ஆயிருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த வித்தியாசமான கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.